மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோட்டத்து பக்கம் போயாச்சுங்க. அங்க போய் விழுந்து கிடக்கிற விறகு எல்லாமே ஒண்ணு சேர்த்து பெரக்கி எடுத்து, வெட்டி எடுத்து அடுக்கி கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கு. என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள மழைக்கும், காத்து குளிருக்கும் இந்த தீ அடுப்புல கொஞ்சம் குளிர் காயாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுங்க. என்ன பண்ண? அதனால போய் இருக்கிறத கொஞ்சம் பரவாயில்லாம அந்த சிப்பி விறகுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே கலந்து அதனால கொஞ்சம் தீ பத்த வைக்க நல்லாயிருக்கும். எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க. கயர் வேற எடுத்துட்டு போகல. அப்புறம் அங்க இருந்த ஒரு வாழை மரத்துலேருந்து 2 வாழை மட்டைய எடுத்து விறக கட்டியாச்சுங்க. இந்த மாரி கல்லு மேல அதாவது உயரத்துல வச்சு தூக்கணும் அப்டின்னா, ஈஸியா தலையில வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துரலாம். வீட்டுக்கு வந்து சாப்ட்டுட்டு சரி குளிச்சுட்டு, சாப்ட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக வேண்டி இருந்துச்சுங்க. நம்ம பிங்கி பாப்பாவோட ஸ்கூலுக்கு தாங்க போயிருந்தோம். அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் இன்னைக்கு குடுக்குறேன். நீங்க வாங்க அப்டின்னு சொல்லி கூப்ட்டுருந்தாங்க. மனசுல ஒரு பாரம் இருந்துச்சு, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எல்லாமே கலந்து தான் அந்த ஸ்கூல் படிக்கட்ட நான் ஏறுனேன். என் பாப்பாவும் இந்த இடத்துல இப்டி ஓடி ஆடி விளையாண்டுருப்பாங்கல்ல. தங்களுடைய கனவுகள வந்து சுமந்துக்கிட்டு போற குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி, ஏறி உயரமா போறதுக்கான ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய இடம் பள்ளிதாங்க. அந்த பள்ளிக்கூடத்த தான் நான் ரொம்ப, ரொம்ப பாப்பா மிஸ் பண்றா. நானும் மிஸ் பண்றேங்க. எங்க பாப்பா இங்க தான படிச்சாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு பெருமையா இருக்குங்க. அங்க படிக்கிற எல்லா குழந்தைகிட்டயுமே நல்லா வரணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மச்சான் சிக்கன் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. அதையுமே நல்லா உரப்பு போட்டு நல்லா சூப்பரா ஒரு குழம்பு வச்சாச்சுங்க. இதோட ஃபுல் வீடியோ நம்ம வீடியோவா ஃபுல்லா லாங் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். மீண்டும் சந்திக்கலாம். பாய்.